ஆனா மேம் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஸ்கேம் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தோம், இன்னொரு பக்கம் இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இதுல சிக்கி இருந்தார்ல, அவங்க போட்ட 3 வீடியோலையுமே எங்கேயுமே அவர் இந்த பெண்கள் சார்ந்து மாட்டின விஷயத்த பேசவே இல்லை. அதுக்கான காரணத்தை என்ன பாக்குறீங்க? அது அவங்க தான் திரும்ப சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த இந்த ஒரு கான்வர்சேஷன்லயா இருக்கட்டும், நடக்காத மாதிரி இருக்காங்க, இல்ல அதுலயா இருக்கட்டும், இந்த விஷயம் வெளில வரப்போ நான் வந்து நிக்கிறேனே சொல்லியிருக்காங்க. ஏன் வெளில வந்து நிக்கல? எல்லா இடத்துலயும் பேசியிருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தெரியும் இது உண்மையாவே நடந்துச்சுன்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க தானே வாங்கினாங்க, வாங்கி வச்சு அந்த இடத்துல இன்னொன்று எடிட்டிங் பற்றிலாம் பேசியிருந்தாங்க. ஏன் டீம் வச்சு இங்கே எடிட் பண்ணாங்க, எல்லாமே அந்த இடத்துல பேசியிருக்காங்க. எடிட்டிங் எந்த அளவுக்கு பக்காவாக பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு அவங்களே பதில் சொல்லிட்டாங்களே, எடிட்டிங் எந்த அளவுக்கு பக்காவாக பண்ணணும்னு. இவங்க ஹஸ்பண்ட் மேலே போயிட்டு நம்ம எதாவது கொடுத்தா மட்டும் இதாவது ஃபோட்டோஷாப் பண்ண ஃபோட்டோ, ஆனால் இவங்க பண்ணுறது மட்டும் பர்ஃபெக்ட்னு எப்படி நம்மளால அந்த இடத்துல எடுத்துக்க முடியும்? சி வென் மற்றவங்களை வந்துட்டு அவங்க இவ்வளோ அலிகேஷன்ஸ் வைக்கிறப்போ மற்றவங்க சொல்கிற அலிகேஷன்ஸும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அந்த இடத்துல. எப்படி அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? நீங்கள் போகிற போக்கில் எல்லாருமே பேசிட்டு போயிருவீங்க அந்த இடத்துல. அப்போ மற்றவங்க ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கும்போது உங்களால் ஏன் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல அந்த இடத்துல? அப்போ என்ன பண்ணணும்? சி கிவ் அண்ட் டேக் தான் இந்த இடத்துல. மற்றவங்க மேலே நீங்கள் ஒரு செட் ஆஃப் அலிகேஷன்ஸ் வைக்கிறீங்கன்னா அவங்க அது கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பாங்களா மாட்டாங்க? கொடுப்பாங்க. அப்போ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணுமா இல்லையா? அதையும் உங்களால் பொறுத்துக்க முடியல. ஏன் அந்த இடத்துல அவ்வளோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எனக்கு இதில் பர்சனலாக ஒன்றுமே இல்லைங்க. பர்சனலாக எனக்கு இது எடுக்க வேண்டிய திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒருத்தர் போய் 2 பேர் தான் இப்போ வந்து பர்சனலாகவே என்ன நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஏன்னு தான் புரிய மாட்டேங்குது அந்த இடத்துல. சிம்பிளாக எனக்கு புரியலை. நீங்கள் உங்களுடைய கரியரில் நீங்கள் பார்க்குற பல கேஸில் இது ஒரு கேஸ். எக்ஸாக்ட்லி அதுதாங்க. இதுதான் என் தொழில், இதுதான் என் பிஸ்னஸ் தான். இந்நேரத்துக்கு நான் லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சிருக்கணும். ஏன் நான் பண்ணலை? ஏங்க இன்னைய வரைக்கும் இந்த விஷயம் இருக்குல்ல, பொண்ணுங்க விஷயம், இதுலேயே நான் 1 ரூபா ஃபீஸ் வாங்கலைங்க. 1 ரூபா ஃபீஸ் வாங்கல.